இந்த வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டு அறிக்கை தயார் பண்ணியிருக்கோம். அந்த ஆண்டு அறிக்கையை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறதுல எங்களோட குழு சார்பாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது உங்கள் ஹாப்கின்ஸோட மழலை குழு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம பள்ளி ஆரம்பித்து 5 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் பெரும் பங்கு வகித்த பெற்றோர்கள் இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக பள்ளி இவ்வளோ தூரத்துக்கு செம்மையாக நடத்தியிருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களோட குழு சார்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அறிக்கை வந்து உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அப்படி இல்லை you think you may add to the report அப்படின்னாலும் ப்ளீஸ் let us know. இது இப்போ தான் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றனால ஆங்கிலத்தில் தயார் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ப்ராசஸ் டாக்குமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து. பட் அடுத்த வருஷம் போகும்போது இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் நமக்கு கிடைக்குங்கிறப்ப தமிழ்லையும் தயார் பண்ணி உங்ககிட்ட பகிர்ந்துப்போன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது உட்பரி பள்ளி. உட்பரி பள்ளியில் 33 மாணாக்கர்கள் இருக்காங்க. இது 3வது வருஷம் உட்பரி பள்ளிக்கு. அப்புறம் பிளெயின் பள்ளியில் 3 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க. நிலை 2, 3 இருக்காங்க. 8 மாணாக்கர்கள் இருக்காங்க. அப்புறம் கரிக்குலம் அப்டேட்ஸ். கரிக்குலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக ATA பாடத்திட்டத்தை பயன்படுத்துகிறோம். அமெரிக்கன் தமிழ் அகாடமி அவங்களோட பாடத்திட்டத்தை. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ். ரொம்ப மன்னிக்கணும், நான் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துகிறேங்க. ஸோ அதனால் அண்ட் இட்ஸ் ஃப்ளெக்சிபிள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற கல்வி திட்டத்தில் விட ATA ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் இன்புட் கேட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து புஸ்தகத்தை மாற்றிட்டே இருப்பாங்க. இட்ஸ் நாட் சாலிட்டரி. லைக் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறையா மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் இன்புட் கொடுங்க, ரிவ்யூ சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே உங்கள்கிட்ட இருக்கிற புஸ்தகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இருந்த புஸ்தகம் இந்த வருஷம் இருந்த புஸ்தகம் ஒரே மாதிரி இருந்திருக்காரு. அதில் ஒவ்வொரு வருஷமும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்புட் கேட்டு ஆசிரியர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கி அதை எவ்ரி இயர் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால ATA இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். நம்ம சொல்கிற நிறைய மாற்றங்களை அவங்கள கேட்டுட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்ன சொல்கிறோமோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. அதனால MNTS இஸ் வெரி ப்ரவுட் டு பி அஃபிலியேட்டட் வித் இட். அப்புறம் ஆசிரியர்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கோங்க. நடுவில் வந்து ரெவ்யூ மீட்டிங் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. எப்படி பாடத்திட்டத்தை அணுகணும், அப்புறம் எப்படி வந்து திருத்தங்களை நம்ம ATA கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெற்றோர்களுக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற சந்தர்ப்பம் இது. ஸோ தீஸ் ஆர் த டேட்ஸ். அந்த தேதிகளில் வந்து ATA சிலபஸ் ரிவ்யூ நடந்ததுங்க. டீச்சர்ஸ், இது உங்களோட ஹாப்கின்ஸ் பள்ளி ஆசிரியர்களோட லிஸ்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது ஹோம்ஒர்க், வீட்டு படம் ஆசிரியர்களோட. இது உட்பரி பள்ளி ஆசிரியர்களோட லிஸ்ட். கொஞ்சமான பேர் ஆசிரியர்கள். இதுல இந்த வருஷம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னாங்க, பெரியண்ணன் சந்திரசேகரன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் வந்து தமிழ் உச்சரிப்பு குழந்தைங்களுக்கு வந்து எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால நம்ம திருத்தமா சொல்லணும் இல்லைங்களா, அதனால ஒரு உச்சரிப்பு வகுப்பு ஒன்று நடத்தினாங்க. வகுப்புன்னு சொல்றத விட ஒரு கலந்தாய்வு கூட்டம்னு சொல்லலாம். அது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஒரு பெற்றோராகவும் சரி, ஒரு ஆசிரியராகவும் சரி, அதுல பங்கேற்ற அப்படிங்கிற ஒரு முறையில உங்ககிட்ட அந்த தகவலை பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதனோட காணொலி வந்து நம்மளோட ATA வெப்சைட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு நேரம் கிடைச்சதுனான்னு இல்லை, தயவு கூர்ந்து எல்லாரும் போய் கண்டிப்பா அந்த காணொலியை பாருங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் சரி, இல்லை நீங்க பாடம் எடுக்கிறீங்க ஆசிரியர்களா இருந்தீங்கன்னாலும் சரி, அது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. தயவு செஞ்சு அதை பாருங்க. இந்த வருஷம் தமிழ் பள்ளி சார்பா நம்மளோட தமிழ் பள்ளி மாணாக்கர்கள் என்னென்ன விஷயங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இதுல இருக்குங்க. முத்தமிழ் விழா, அதுல பசங்க ஓப்பன் காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண பசங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம முத்தமிழ் விழால ட்ராஃபி கொடுத்தோம். வி ஃபெலிசிட்டேட்டட். சங்கமம்ல நம்மளோட தமிழ் பள்ளியிலிருந்து வில்லுப்பாட்டு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் ஒரு கிராமிய நடனம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மழலைகள் குழந்தைங்களோட ஒரு பாட்டு இருந்தது.
அப்புறம் ஒயிலாட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட தமிழ் பள்ளியோட ரெப்ரசன்டேஷன் சங்கமம் நிகழ்ச்சியிலிங்க. உலக தாய்மொழி தினம் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணோம். அது எதுக்கு உலக தாய்மொழி தினம் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, டு ஃபெலிசிட்டேட் அவர் மதர் லாங்குவேஜ். லைக் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு செலிப்ரேஷன். நம்மளோட தாய்மொழி அப்படிங்கிற நம்மளோட ஐடென்டிட்டி, அடையாளத்தை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஸோ அதனால அதையும் இந்த வருஷம் ஒரு புது ஆக்டிவிட்டியாக ஆட் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் இது வின்னர்ஸ் லிஸ்ட். அதில் இந்த வருஷத்தோட MN ஓப்பன் காம்படிஷன்ஸ், அது உங்களுக்கு தகவல் அதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா மிஸ்டர் சுந்தரமூர்த்தி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. திருக்குறள் ரிசைட்டல், அதுவும் இந்த வருஷம் ஒரு புது விஷயமா ஆட் பண்ணியிருக்கோம். $1 for 1 திருக்குறள் அப்படின்னு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாரும் ப்ளீஸ். அப்புறம் அக்ரிடிடேஷன், அதை பற்றி உங்களுக்கு போதுமான அளவு எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, இல்லை நீங்கள் அக்ரிடிடேஷன் டீமில் நீங்கள் பங்கேற்க விரும்புகிறீங்க, சின்ன கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, யாராவது எங்களோட ATA குழு கிட்ட ஆக்ட் குழு கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள். we would definitely like you to be a part of a team. அப்புறம் ஓப்பன் சிஸ், இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஓப்பன் சிஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஆசிரியராகவும் ஒரு நிர்வாக பொறுப்பில் கொஞ்ச நாள் இருந்தேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சௌகரியமாக இருந்தது. பல்காக எவ்ரி வீக் ஒரு பெரிய ஃபைலை தூக்கிட்டு போக தேவையில்லை, அட்டண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. பேரண்ட்ஸ் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரஹென்சிவாக உங்களுக்கு டேட்டா வரும். லைக் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கன்சிஸ்டண்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றது மூலமாக எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ரிப்போர்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியலாம் குழந்தைங்களோட ரிப்போர்ட்டை. அது தவிர ஒன்-on-1 டீச்சர்ஸ் வந்து பசங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். லைக் இதில் இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் இதில் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஒன்-on-1 கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் சிஸ் மூலமாக ரொம்ப அருமையாக பண்ணலாங்க. அதை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அடுத்த வருஷம் எங்களுக்கு இன்னும் இட் வில் பி மச் மோர் எஸ்டாப்ளிஷ். ஸோ யூ கேன் லுக் ஃபார்வர்ட் டு இட். அடுத்தது டிவிஏ. இந்த வருஷம் நம்ம பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மாணாக்கர்கள் டிவிஏல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. தமிழ் வர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது. ஸோ இந்த வருஷம் பங்கேற்கிற எல்லா மாணாக்கர்களுக்கும் எங்களோட குழு சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க. அடுத்தது யூபென் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவோட லாங்குவேஜ் சென்டர், யூபென் லாங்குவேஜ் சென்டரில் வந்து ATA அமெரிக்கன் தமிழ் அகாடமியை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த குவாலிட்டி ப்ரொவைடர்ஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. அதனால நமக்கு என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலைக்கு மேலே அவங்களோட இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் லெவல் தமிழ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலேஜ் கிரெடிட்ஸ் கிடைக்கும். யூபென்னோட காலேஜ் கிரெடிட்ஸ் அது கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. ஸோ உங்கள் பசங்க அதில் 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும் நம்ம போகும்போது யூபென்னோட லாங்குவேஜ் சிலபஸை வந்து இமிடேட் பண்ணுற மாதிரி பண்ணலான் இருக்கோம். ஸோ நமக்கு அவங்க கிட்ட நம்ம எக்ஸாம் எழுதுறோம், இங்கே படிச்சுட்டு அவங்களோட எக்ஸாம் எழுதி காலேஜ் கிரெடிட் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஓப்பன் சிஸ்ல இருந்து எடுத்த தகவல் இது. கொஞ்சம் கிளியராக இல்லை, மன்னிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் மழலை பார்த்தீங்கன்னா 96% பேர் இந்த ஏர்லி அட்டண்டன்ஸ் அது வந்து. அப்புறம் லெவல் 1க்கு வந்து அதே மாதிரி 96, 97, 98 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி காம்ப்ரஹென்சிவாக டேட்டா கிடைக்கிறதுனால என்ன ஒரு பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தில் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், பசங்க சரி இந்த ஒரு வகுப்புக்கு பசங்க குறைவாக வர்றாங்க அப்படின்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ஹோம்ஒர்க் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு வர்றதுனால ஹவு கேன் வி இம்ப்ரூவ், செமஸ்டர் 1ல மார்க், செமஸ்டர் 2 மார்க்ஸ், அது எப்படி கடைசி ஃபைனல் ரிசல்ட் எப்படி பாதிக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் டேட்டாவாக கிடைக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வருஷம் அந்த தனித்தனி ரிப்போர்ட் வரும் உங்களோட குழந்தைங்களை பற்றி. அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு. அண்ட் இது உட்பரியோட தகவல். இது இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் சம்மரிங்க. இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போட்டு தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக வரும். இதில் ஒரு சில டேட்டாஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னைக்கு எக்ஸாம் ஃபைனல் டே அப்படின்றனால இன்னும் இந்த மார்க்கெல்லாம் இன்னும் அப்லோட் பண்ணலீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டேட்டா அனுப்புவாங்க. இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டையும் உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு கேள்வி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ தயவு செஞ்சு ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். வில் பி ஹேப்பி டு நோ. நன்றி.
எல்லாருக்கும் வணக்கங்க. முதல்ல நம்ம சிறப்பு விருந்தினர் அறிவுமதிக்கு வணக்கம். இங்கே வந்து நம்மளுடைய உரையாடினதுக்கு மிக்க நன்றி. ஸோ இன்றைய ஆண்டு விழா தென் ஆனுவல் எக்ஸாம் அதுக்கும் வந்து சிறப்பாக வந்து குழந்தைகள் எழுதிட்டு அது கண்டினியூஸாக இங்கே வந்து நமக்கு மதிய உணவு கொடுத்த எல்லா வாலண்டியர்ஸுக்கும் நன்றி. அதுக்கு கடைசி வரையிலும் உதவி பண்ண சில ஐட்டம்ஸ்லாம் தீர்ந்து போச்சு வேறு. ஸோ அதையும் சில லாஸ்ட் மினிட்ல வாங்கிட்டு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஆண்டு இன்னைக்கு வந்து பொருளாளர் ரவிக்குமார் வந்து சில பர்சனல் இதனால் வர முடியல. ஸோ அதனால் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கிற இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படிங்கிறது போன வருஷம் பயந்துட்டோம், அதே மாதிரி இந்த தடவையும் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன் நான். ஸோ இங்கே ஹாப்கின்ஸில் வந்து ஒரு 134 குழந்தைகள் படிக்கிறாங்க. உட்பரியில் ஒரு 34 குழந்தைகள், பிளைனில் ஒரு 8 குழந்தைகள் படிக்கிறாங்க. ஸோ அதோட இன்கம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஹாப்கின்ஸில் 123 குழந்தைகள்னா ஒரு $17,770 நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். டியூஷன் ஃபீயை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் $150, இல்லை தமிழ் சங்கம் உறுப்பினர் அப்படின்னா ஒரு $10 ஒரு இது கன்செஷன். ஸோ $140. ஸோ அது மாதிரி பார்த்தா உட்பரியில் வந்து 33 குழந்தைகள், அது $4,600. தென் பிளைனில் வந்து ஒரு 8 குழந்தைகள், $1,130. ஸோ போன்றவோட கையிருப்பு வந்து ஒரு $4,200 சில்லற இருந்தது. ஸோ அதோட இந்த வருட மொத்த வருமானம் இது இன்கம்னு பார்த்தா $27,765. இதில் நம்ம இந்த ஹாப்கின்ஸ் ஃபெசிலிட்டி, தென் ஸ்கூலுக்கு வேணுங்கிற சப்ளைஸ், சில மழலை நிலை 1 ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது அதுக்கு உண்டான சப்ளைஸ், தென் இந்த காம்படிஷன் நடக்கும்போது அதுக்கு உண்டான சப்ளைஸ், இதுக்கு எது வேணுமோ அதெல்லாம் இந்த எக்ஸ்பென்சஸில் இருக்குது. ஸோ புக்ஸுக்குன்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒவ்வொரு புக்குக்கும் $25. இந்த வருடம் வந்து ஒரு $35 பண்ண போகிறோம். ஸோ டியூஷன் ஃபீஸில் வந்து 150லேருந்து 160 ஆக போகுது. ஏடிஏவோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமானனால புக்கு வந்து பெர் புக் வந்து $35 ஆக போகுது இந்த வருடத்துலேருந்து. ஏடிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு $100 கட்டணும். ஸ்கூல் சப்ளைஸ் ஒரு $390. ஹாப்கின்ஸ் ரெண்டுன்னு பார்த்தா ஒரு $7,600. அது வந்து போன மாதம் வரலாம். ஸோ இன்னும் ஏப்ரல் அண்ட் மே இன்னைக்கு வரலும் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஏஸ் ஆஃப் April 30th ஆர் அந்த டேட் வரலாம் தான் இந்த ரிப்போர்ட் காமிக்கும். தென் உட்பரி ரெண்ட் $819, பிளைன் ரெண்ட் $720. தென் இந்த ஃபெசிலிட்டிக்கெலாம் இன்சூரன்ஸ் அதுக்கு ஒரு $480 கட்டணும். தென் ஸ்கூல் பேக் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட், அது வந்து இந்த தடவை தனியாக கொடுத்தனால ஒரு போன வருடம் கொஞ்சம் கொடுத்துட்டோம் அது அட்வான்ஸாக. ஸோ இந்த வருடம் எக்ஸ்ட்ரா புத்தகம் பை அடிச்சனால அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். தென் கேலண்டர், ஒவ்வொரு வருடமும் கேலண்டர் கொடுக்குறது வழக்கம், அது வந்து $380. தென் பேங்க்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க வந்து தப்பாக போட்டாங்க, அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே போட்டிருக்கு. அதனால பேங்க் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு $40 அவங்க ராங் என்ட்ரி போட்டனால. ஸோ எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது ஒரு $12,650 இருக்குது. ஸோ ஏப்ரல் 5 வருடம் உண்டான கையிருப்பு வந்து ஒரு $15,115. இந்த வருடம் திருக்குறள் எம்என் ஓப்பன் காம்படிஷன், தென் பெண்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் $2,000-3,000 இல்லை $4,000 இருக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டுச்சுன்னா தென் ஏப்ரல் மே எண்ட் அப்புறம் இந்த பேலன்ஸ் வில் பி அரௌண்ட் $10,000 இருக்கும். இதுதான் இந்தவருடைய ஆண்டு அறிக்கை, நம்மளுடைய வருமானம் அல்லது எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட். ஸோ இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவேறது. இதுக்கு உங்கள் குழந்தைகள் எல்லாம் பாதி பேர் இங்கே இருக்காங்க, மீதி குழந்தைகள் விளையாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிச்சனால நம்ம வந்து அடுத்து உட்பரியிலேருந்து இந்த நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனால் வர முடியல. அவங்க 1 மணி நேரம் தாமதம் வந்திருக்காங்க. ஒரு 6-7 குழந்தைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக நமக்கு வந்து இன்னொரு மிக சிறப்பான கலை நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு நாம் அதையும் பார்த்துட்டு தென் இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் சான்றிதழ்கள் கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி உலக தாய்மொழி தினம் அன்னைக்கு நடந்தபோது வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு டிராஃபி கொடுத்தோம். ஸோ அன்றைக்கே சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு பார்த்தா அது சில தாமதத்தினால இன்னி வரலும் கொஞ்சம் நடந்து போச்சு. சரி, இனி கொடுக்குறது நல்லது. ஸோ ஆண்டு விழா அன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு ரெகனைஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருட படித்ததுக்கான ஒரு சான்றிதழ் கொடுக்குறோம். அதே மாதிரி உலக தாய்மொழி தினம் பங்கேற்ற ஒரு 16 மாணவர்களுக்கும் ஒரு சான்றிதழ் கொடுக்குறோம். தென் அடுத்த வருடம் உண்டான அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு ஆன்லைனில். ஸோ இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், $10 கொடுத்துடலாம். அதுக்குண்டான புத்தகப்பை வந்து போன வாரம் அடித்து அது நேற்றுக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. நமக்கு எல்லாம் துரிதமாக வேலை நடந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான் அடுத்த வருடம் உண்டான பள்ளி புத்தகப்பை. ஸோ இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே கம்ப்யூட்டருக்கு யாராவது இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா தென் $10 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஆன்லைன்லேயே உங்களை டேட்டா போன வருஷம் மாதிரி நீங்கள் போட்டலாம். பேப்பர் ஒர்க் இந்த தடவை இல்லை.
ஸோ கோ கிரீன்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த தடவை இந்த பேக் வந்தாச்சு. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு $10 கொடுத்துட்டு தென் இந்த புத்தகம் போய் வாங்கிக்கோங்க. தென் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த மெயிலில் வரும். நன்றி. இப்போ உட்பரி குழந்தைகள் அந்த நிகழ்ச்சி பார்ட்டிசிபேட் பண்ண உடனே நம்ம சான்றிதழ் வழங்கின உடனே தென் அதுக்கப்புறம் எல்லாரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. ஆசிரியர், மற்ற ஹோம்ஒர்க் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், எல்லா பிரான்ச்சில் இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸுக்கும் நன்றிகள் பல. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் வேணும். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சில உணவு வகைகள் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. சாப்பிடாதவங்க சாப்பிட்ருங்க. இல்லை எடுத்துகிட்டு போகணுங்கிறவங்க ஜிப்லாக் இருக்குது. செகண்ட் ரவுண்டும் போகலாம் எல்லாரும் இப்போ. ஏன்னா 1:30 மணிக்கு சாப்பிட்டோம், 12:30 மணிக்கு சாப்பிட்டோம், பசிச்சதுன்னா நீங்கள் அடுத்து சாப்பிட்லாம். அப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும்னா ஜிப்லாக் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் பேக் பண்ணிவிடுங்க. பேக் பண்ண பிறகு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டு முடிந்தவரையும் பெண்களாக இருந்தால் அங்கே போய் பேக்கிங் வந்து கொஞ்சம் அந்த ஜிப்லாகில் போட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ஜென்ஸில் அந்த ஃபோல்ட் பண்ணுறது இல்லை அந்த ஷீட்டை மாதிரி எடுத்துட்டோம்னா தென் அவங்க வந்து கஸ்டோடியன் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. பெரிய ஐட்டம் ஏதாவது டம்ளர் மாதிரி இருந்தால் மட்டும் அதை எடுத்துகிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிவிட்டு தென் மற்றதை வந்து இந்த ஹாப்கின்ஸ் கம்யூனிட்டி சென்டர் வில் டேக் கேர். ஓகேங்களா? ஸோ இப்போ உட்பரி குழந்தைகள் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து திருக்குறளில் அந்தாதி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கோங்க. இது வந்து அந்தாதி முறையில் வந்து ஒரு குறள் வந்து ஒரு வார்த்தையில் முடியுதுன்னா அந்த முடிகிற வார்த்தையிலிருந்து வந்து அடுத்த குறளை சொல்கிறது அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பொருள் சொல்லலாம், அது பொருள் குழந்தைங்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்து சொன்னால் அந்த அந்தாதியோட இது வந்து அழகு இருக்காது அப்படின்ற காரணத்தினால இங்கே பொருள் சொல்ல போகிறதில்ல, குறள் மட்டும் சொல்ல போகிறாங்க. முதல் குறள் திருக்குறளின் முதல் குறளையே வந்து நாங்கள் இங்கே முதல் குறளாக பயன்படுத்தி நாங்கள் அந்தாதி ஆரம்பிக்கிறோம். இதில் வந்து இங்கே குழந்தைகள் வந்து 6 குழந்தைகள் வந்து பங்கேற்கிறாங்க. அனன்யா ராஜேஷ், அபிநயா ராஜேஷ், சஞ்சய் குமார், அத்விகா சச்சிதானந்தன், தபஸ்வினி மணிகண்டன், சோஃபியா ராஜன். இல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவின் முதற்ற உலகு. உலகு தமிழிய துப்பம் மலதுங்க கும்பலும் மெல்லார் அறிவது. அறிவுரு ஆராய்ந்த கல்வியும் மூன்று சிறுகுடியம் செல்க வினைக்கு. வினைக்குடியம் நாடிய பின்றை அவனே அதை கூடிய அதனாக செயல்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாடு தோறும் பழி மலைந்தேறிய ஆக்கத்திச் சான்றோர் கழி நல் குறவே தலையன் இழிந்த மழியனியல் மாந்தர் நிலையன் இழிந்த கடை. நன்றிங்க. குழந்தைகள் நல்லா பண்ணுங்க. உட்படி குழந்தைங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஸோ இப்போ வந்து நம்ம சான்றிதழ் வழங்குகிறோம். அதுக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் திரு அறிவுமதியை கூப்பிடுறோம். முதல்ல தமிழ் உலக தாய்மொழி தினத்தில் பங்கேற்ற குழந்தைங்களுக்கு பரிசு சான்றிதழ் வழங்குகிறோம். குழந்தைகள்லாம் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரம் வாங்க. எனக்கு தெரியும் ஒரு 60-70 குழந்தைகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாதவங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணலாம். ரன்னிங் டைம் வந்து நமக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 10 நிமிடம் தான். ஸோ முடிச்சிடலாம். ஸோ உலக தாய்மொழி தினத்தில் முதல் பிரிவு, ஸோ
ஸோ 1 முதல் 3 நிலை வரை 3rd ஸ்டாண்டர்ட் வர குழந்தைகளுக்கு வந்து முதல் பரிசு அத்விகா சச்சிதானந்தன். இரண்டாம் பரிசு சக்திகா விஜய். மூன்றாம் பரிசு ஹரிணி செந்தில்குமார். அவங்க இல்லைங்க. ஸோ முதல் பரிசு இது வந்து ஆறுதல் பாராட்டு பரிசு சாகித்யா சதீஷ். மாலினி சுந்தரமூர்த்தி. தீரஜ் பாலமுருகன். சுவி செந்தில்நாதன். சௌமியா. ஓகே, இது இரண்டாம் பிரிவு வகுப்பு 4லிருந்து அதுக்கு மேல இருக்கிற குழந்தைகள் வந்து பரிசு பெற்றது. முதல் பரிசு சௌமியா சுப்பிரமணியம். இரண்டாம் பரிசு ஆதித்யா சிவானந்தியா. மூன்றாம் பரிசு ஜெனிஸ் ருஃபீனா. பங்கேற்றான பாராட்டு பரிசுகள் ஜெய் கிருஷாந்த் ரமேஷ் பாபு. கவின் குணசீலன். ஜெஃப்ரினா ஜெயராஜ். ஸ்ரீனிவாஸ் வெங்கட். சக்திராம் சுரேஷ் பாபு. இது இந்த வருடம் 2012-13க்கான நம்ம ஸ்கூல்ல படிச்சதுக்கு உண்டான சான்றிதழ். மலரிலிருந்து கூப்பிடுறோம். புகழேந்தி சரவணன் மகளை. அக்ஷரா கினே. ரிஷப் மாடசாமி. வேதிகா மேடம்பள்ளி. சூர்யா சுப்பிரமணியம். Oh yeah. Oh, you just started that. கிருஷாந்த் நடராஜன். My brother has the same thing. My brother too. ஆதித்யா ஆனந்த். Yeah. No, he is. No, this is. அஸ்வினி யோகேந்திரன். I had to pick it up. I was laughing. They purposely dropped it again and again to make me laugh. It's so very smart. I'm being mad. ஆர்னவ் ஆனந்த் குமார். Why did you forget? I was standing there. I was ஸ்வேதா கார்த்திகேயன். Hell good thing. Saved the day. ஸ்ருதி பாலச்சந்தர்.
நிখিல் கொத்தாலசாமி, இஷானி சங்கர், அக்ஷன் சசிகுமார், கணேஷ் கார்த்திகேயன், அஸ்வின் சிவகுமார், தீக்ஷிதா அருண் பிரசாத், ஹரிணி ஸ்ரீனிவாசன், மித்ரா சதீஷ் குமார், சனந்தனா வெற்றிவேல், ரித்திகா ராமு, நிஷாயந்த் குமார், உட்பரி இதெல்லாம் வாங்கி ஜெர்விஸ் பெஞ்சமின், இது நிலை 1. உட்பரி மலையில வந்து லயா சொக்கா குழு, லயா That was the first dance. Oh, me? I'm in Jackie's now. The Jackie's one. Probably doesn't even know what that is. Yeah. That's new. Wait, these glasses பிரதிஷ்டா ராவ், ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲು ನೆಕ್ಸ್ಟ್ ಬರ್ತಾ ಇದೆ ಹೋಗು ನೆಕ್ಸ್ಟ್ ಕರೀತಾರೆ ವೇಟ್ ಮಾಡಿ ಹುಡು பிரதிஷ்டா ராவ், ஷஹானா விஜய், அக்ஷந்த் மகேஷ், அக்ஷந்த் மகேஷ், அம்ரிதா கெனே, ஆதவா சிவா நந்தியா, பவ்யா ஸ்ரீ சிவா, ஸ்னிக்தா மது, ரிஷி நாராயணன் நாகப்பன், ரோகிணி யோகேந்திர, அனன்யா குமார், அஸ்வத் சுனில், கவின் குணசீலன், மிருத்திகா சுரேஷ்குமார், உட்பரியிலிருந்து நிலை 1 அனன்யா ராஜேஷ், மனோஜ் குமார், ஜெய் கிஷாந்த் ரமேஷ் பாபு, வள்ளி சுப்பிரமணியன், கிருஷ் இன்பா ராஜசங்கர், எரி இக்னேஷியஸ், டேனியல் பிரபாகர், டேனியல், Why did you put it inside? We went outside for a long time. தீரஜ் பாலமுருகன்,
நிலை 2 நிஷா சந்திரமௌலி. நிஷா சந்திரமௌலி. Chandramukhi. You watched the movie? I watched it like 8 times. I watched it. அத்விகா சச்சிதானந்தன். நிலை 2 உட்பரி. ஜெய தபஸ்வினி மணிகண்ட. Okay. Yeah, okay. The robot. மேரி சோஃபியா ராஜன். Have you watched any other movie? சஞ்சய் குமார். ருத்ரபிரியா செந்தில்குமார். Okay, good. I watched the box. இவானா ஹெஸ்பர். I watched Yelamandru. I watched that one. No, seriously. பரமேஸ்மூர்த்தி சிவயோக ஞானமூர்த்தி. Oh, I think your brother did it? ஆதிராயன் கார்த்தீசன். Okay, tell your name. 42 letters. Your name. சிவானி ஆனந்த் குமார். Sivayoga Narayana Murthy. Yeah, the brother's name. சிவானி ஆனந்த். சாகித்யா சிவானி சதீஷ். ராஜ் இசக்கிமுத்து. பிரதீக்ஷா நரசிம்மன். மோனிஷா சுரேஷ். நித்யா அருண். ராம் சுப்பிரமணியன். த்ரிஷா செபஸ்டின். வருண் செந்தில்குமார். ஸ்ரவன் சுப்பிரமணியம். நிதின் மோனி. அபிநயா ராஜேஷ். ஸ்ரீயா பரத்வாஜ். அத்வைத் ஸ்ரீதர். மிஸ்டிகா ஜெயராஜ். பிரணவ் மாடசாமி. மாலினி சுந்தரமூர்த்தி. அஸ்வந்த் குமார். Oh my God, another one. I did it. ரஹோத்தம் செந்தில்குமார். ரித்தி பிரியங்கா சுரேஷ். அபிராமி ராஜசேகரன். சாய் பிரணவ் மணிகண்டன்.